கைஸ் வெல்கம் பேக் டு கிரிக்ராண்ட். ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுமே ரூமர்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்கை அண்ட் எம்ஐ ரிலேஷன்ஷிப்பை பற்றி டிஸ்கஷன், இன்னொரு பக்கம் ருத்ராஜ் இந்தியா டீம் அப்டேட். அதுக்குள்ள அபினவ் முகுந்த் வந்துட்டு சிஎஸ்கேவோடைய கோச்சிங் செட்டப்பில் வரணுமா வரக்கூடாதான்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூரியகுமார் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட டாப்பிக்லேருந்தே ஆரம்பிப்போம். ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கை வந்துட்டு எம்ஐ அக்கௌண்ட்டை அன்ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஐக்கு ரிலேட்டடாக அந்த போஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தாரு. லேட்டர் மறுபடியும் வந்துட்டு எம்ஐ ஃபாலோ பண்ணார். ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் ஃபுல்லாக என்ன ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா, எம்ஐக்கும் ஸ்கைக்கும் ஏதோ ப்ராப்ளம். பர்சனலி என்ன கேட்டால் கூட சம்திங் மேபி ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா ஃப்யூச்சரை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவர் வந்துட்டு மூவ் ஆக போகிறாரு எம்ஐயை விட்டு, அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு, நம்ம பார்த்தோம் முன்னாடி வீடியோலேயே. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் எம்ஐ ஃபியூச்சர் கேப்டன்சி பிளான் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி பும்ரா ஆர் திலக் வர்மாக்கு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக அவர் இந்தியா கேப்டன்சிலேருந்தும் ரிமூவ் பண்ணி இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ ஃபியூச்சர் லீடர்ஷிப்பை பற்றி எம்ஐக்கு வேறு டைரக்ஷனில் யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மேபி ஸ்கையை சைட்லைன் பண்ணியிருக்கலாம் கேப்டன்சியோட அந்த டிஸ்கஷனில். ஸோ அது அவரை எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் தான். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரையும் நம்ம இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் அடுத்த வேற லெவல் ரூபர் என்ன தெரியுமா? ஸ்கை டு சிஎஸ்கே. ஏன் இந்த ரூமர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸ்கை வந்துட்டு எம்ஐக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே டெலிட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு போஸ்ட் மட்டும் டெலிட் பண்ணல. அந்த போஸ்ட் என்னதுன்னா, ஸ்கை, அதுக்கப்புறம் டோனி அண்ட் ரோஹித் சர்மா இருக்கிற போஸ்ட் மட்டும் டெலிட் பண்ணல. அதை பார்த்தோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இமேஜினேஷன் ஃபுல் ஸ்பீடில் போயிடுச்சு. ஆனால் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், சிஎஸ்கேக்கு ஸ்கை தேவையான்னு கேட்டால் என் பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு வந்துட்டு டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டாக்ட் அப் ஆயிருக்காங்க. நமக்கு இந்த நம்பர் 3ஓ 4ஓ இந்த ரோலில் வந்துட்டு ஆள் தேவையில்லை. நம்மளோட பிக்கஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா ஒரு ஜென்யூனான ஃபினிஷர் தான் தேவை. ஸோ அதனால் வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஸ்கை வரதோட ட்ரேடு வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹர்திக் பாண்டியா ட்ரேட் சுச்சுவேஷன் எப்படி போகுதுன்றதை வச்சு தான் சிஎஸ்கே மற்ற பிளான்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், ஒரு குயிக் அப்டேட் ஆன் ருத்ராஜ். ப்ரீவியஸ் வீடியோவில் விராட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ருத்ராஜ் தான் வருவார், சான்ஸ் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் செலக்டர்ஸ் வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ருத்ராஜ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைக்கல. ஆனஸ்ட்லி கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்குது. ஆனால் அதுதான் கிரிக்கெட். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்கும். இப்போ ருத்து என்ன பண்ணணும்னா, இந்தியா ஏ டீமில் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்ரீலங்கா ட்ரை சீரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய ரன் ஸ்கோர் பண்ணணும், கன்சிஸ்டன்சியை காட்டணும். அதை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இந்தியா சீனியர் டீமுக்குள்ளே திருப்பி வந்துடுவார். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ருத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இன்னையோட இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு டாபிக் என்னதுன்னா, அபினவ் முகுந்த் வந்துட்டு சிஎஸ்கேவோட சப்போர்ட் ஸ்டாஃபில் இருக்கணுமா? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்ன கேட்டால் அது சமமாக இருக்கும். ஏன்னா அபினவுக்கு வந்துட்டு சேப்பாக் கண்டிஷன்ஸை பற்றி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தமிழ்நாடு கிரிக்கெட்டை பற்றியும் நல்ல நாலேஜ் இருக்குது அவருக்கு. டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை பற்றியும் நல்லா நாலேஜ் இருக்குது. அதை விட முக்கியமாக வந்துட்டு கிரிக்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு லெவல். அவரை வந்துட்டு தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கியூட்டில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரிக்கெட் சாணக்கியன் தான் அவரை சொல்லுவாங்களே. ரீசெண்டாக வந்துட்டு இஎஸ்பிஎனில் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதில் கூட வந்துட்டு சிஎஸ்கேயோட மினி ஆக்ஷன் மிஸ்டேக்ஸு, ஸ்குவாட் பேலன்ஸு, ஸ்ட்ராட்டஜியை பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். பார்க்கும்போதே பிளானிங் கிளாரிட்டி அவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஆர்சிபி வந்துட்டு எப்படி தினேஷ் கார்த்திக் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவர் அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வந்துட்டு கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஸோ ஆர்சிபியோட இந்த பேக் டு பேக் இந்த இயரில் கப் அடிச்சதே வந்துட்டு நமக்கு புரிய வச்சுது சப்போர்ட் ஸ்டாஃபோட இம்பேக்ட் எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு. அதே மாதிரி அபினவ் முகுந்துக்கு சிஎஸ்கே செட்டப்பில் ஒரு ப்ராப்பரான ரோல் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்தா லாங் டேர்மில் செம ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர்லி எந்தெந்த ஏரியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கவுட்டிங்கு, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பிளேயர் டெவலப்மெண்ட்டு, அவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். இது இப்போ வரைக்கும் ஒரு ஃபேன்ஸோட டிஸ்கஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நடந்தால் டெஃபினெட்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்துட்டு ஸ்கைக்கு ட்ரேடுக்கு போகணுமா, இல்லை ஹர்திக் பாண்டியாவை தான் ப்ரையாரிட்டி பண்ணணுமா? ருத்ராஜ் வந்துட்டு இந்தியா ஏல டாமினேட் பண்ணுவாரா? அண்ட் அபினவ் முகுந்த் வந்துட்டு சிஎஸ்கே சப்போர்ட் ஸ்டாஃபில் வந்தால் நல்ல மூவா? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிறுக்குறான்ட்டுக்கு. பாய் கைஸ்.